வெல்கம் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். இன்னைக்கு என்ன லாங் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி ட்ராவல் லாங் வீடியோ தாங்க. வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிட்டே பார்த்தீங்கன்னா பேசலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி இருக்கும். அந்த மணிக்கு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே தேவையான தண்ணி எல்லாமே பிடிச்சி வச்சுக்கிட்டோம். சாக்கு பை, பேக் எல்லாத்தையுமே ஜாமான் வாங்குறதுக்கு எல்லாத்தையுமே நைட்டே பார்த்தீங்கன்னா சாக்கு பையில் பேர் எழுதி வைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஆல்ரெடி. அப்புறம் எண்ணெய் வாங்குறதுக்கு கேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடியாக வச்சுட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு கிளம்பி அப்படியே இந்த ஏரிக்கரை மேலே போகும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த லொக்கேஷனே. அத அப்படியே லைட்டா வீடியோ எடுத்தேன். வரிசலா பார்த்தீங்கன்னா புளிய மரம் தாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏரிக்கரை. வீரண ஏரி யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அந்த அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்திருந்தேன். ஒரு 3:00 போயிட்டே இருக்கும்பொழுது, ஒரு 4:30 பக்கம் விருத்தாச்சலம் தாங்க போயிருந்தோம். ஒரு 4:30 பக்கம் விருத்தாச்சலம் போயிட்டு, அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, பிருத்தீஸ்வரர் கோயிலு. அவ்ளோ பெரிய கோயிலுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் நான் போறேன். அ ரொம்பவுமே பெருசு. கோபுரம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு சூப்பரா இருந்தது. அதுவும் சரியான வெயில். நாங்க போன டைம் பார்த்தீங்கன்னா, அப்படியே பளிச்சுன்னு ஒரு மாதிரி மின்னுச்சுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே கோயில் எல்லாத்தையுமே அப்படியே பார்த்தீங்கன்னா, எல்லா சொன்னதுக்குமே போயிட்டு கோயில் எல்லாத்தையுமே சுத்தி பார்த்துட்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 5:30 ஆயிடுச்சு. அங்க ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, அங்க எனக்கு இந்த புடிச்ச அந்த கோயில்லயே புடிச்ச இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குளம் மாரி இருந்துச்சுங்க. அந்த குளத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பிள்ளையாரு. அது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. இந்த படிக்கட்டில இறங்கும் பொழுது, ஒரு குளம் மாரி இருக்கு. அந்த குளத்தில அப்படியே குட்டி பிள்ளையாரு உள்ள வச்சிருக்காங்க. அந்த படிய விட்டு சாமி கும்பிட்டுட்டு மேல வரும்போது பார்த்தீங்கன்னா, 4 கோபுரமுமே அவ்ளோ ஒரு சூப்பரா தெரிஞ்சுச்சுங்க. ஆனா என்ன ஒண்ணு வெயில் இல்லைன்னா, இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு சூப்பரா வீடியோ எடுத்திருக்கலாங்க. ரொம்ப வெயில் அடிச்சதுனால ஒரு பக்கம் வந்துட்டு லைட்டா பிளாக்கா தெரிஞ்சுச்சு. இதோ பாருங்க இதான் அந்த இடம். கீழ பார்த்தீங்கன்னா, அப்படியே தண்ணி பள்ளம். அதாவது மழை பெஞ்சது அப்படின்னா ஃபுல்லாயிடுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு 8:30, 9:00 இருக்கும். சின்ன சேலம் முருகன் கோயிலுக்கு தான் போலான்ட்டு பிளானு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு பிளான் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படியே சின்ன சேலத்தில வட சென்னிமலைன்னு சொல்லிட்டு மலையில பாலசுப்ரமணியன் முருகன்ங்க. அங்க வந்துட்டு இத்தன தாட்டி வந்திருக்கோம். ஆனா போனதே கிடையாது. சரி ஒரு தாட்டி போயிட்டு வந்துரலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்களும் வேன் விட்டுட்டோம். அப்படியே அந்த மலையில வேன் ஏறும்பொழுது ஒரு அள்ளு விட்டுச்சு பாருங்க. அவ்ளோ ஒரு பயமா இருந்துச்சு. கீழ பார்க்குறதுக்கே அப்படியே அந்த லைட்லாம் பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியா அவ்ளோ ஒரு இருந்துச்சு. அவ்ளோ ஹைட்டுங்க. அதுவும் சபரிமலை கூட ஏறாது போல. அந்த அளவுக்கு அப்படியே செங்குத்தா ரோடு ஏறுது. அப்படியே இறக்கி விட்டோனே நாங்களுமே பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டோம். பங்குனி உத்திரம் வரதுனால அங்கேயுமே நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பால் குடம், காவடிலாம் எடுத்திருந்தாங்க. நாங்க போனது ஒரு 8:30, 9:00ன்றதுனால ரொம்ப கிரவுட் இல்லங்க. லைட்டா தான் கிரவுட் இருந்துச்சு. அப்படியே மேல கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு, சரி ஏறும்போது தான் படி ஏறல, இறங்கும்போதாச்சும் படி இறங்குவோமேன்னு சொல்ட்டு கோயில்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு, அப்படியே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா, நாங்களுமே படி இறங்கி முடிச்சுட்டோம். அ ரொம்பவுமே சூப்பரான சாமிங்க. அ அவ்ளோ ஒரு அ இந்த வீடியோ கூட நான் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அவ்ளோ சூப்பரா திருப்தியா சாமி கும்பிட்டுட்டு, அப்படியே நாங்க படியில வந்துட்டு இறங்க ஆரம்பிச்சுட்டோம். படியில இறங்கும்போதுமே லைட்டா பயமா தாங்க இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைமா இருக்குது. அதுவும் ஃபுல்லா 2 சைடுமே முள்ளு காடு. நைட் டைமா இருக்கு. கொஞ்சம் பயமா இருக்குமா என்னான்னு சொல்லிட்டு அவ்ளோ இதா தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி என்னதான் இருந்தாலுமே படியில இறங்கிடலாமேன்னு சொல்லிட்டு, அப்படியே எல்லாருமே லைனா இறங்க ஆரம்பிச்சுட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா, நாங்களுமே இறங்க ஆரம்பிச்சுட்டோம். வழியிலுமே அவ்ளோ சாமி இருந்துச்சுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, வழியிலுமே ஒரு ஒரு சாமியா கும்பிட்டுட்டே போயிட்டே இருந்தோம். கீழ கரெக்ட்டா படி இந்த முருகன் கோயிலோட படி கீழ இறங்கி எண்டுல பார்த்தீங்கன்னா, வந்துட்டு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குங்க. இப்ப தைப்பூசம் வரதுனால, மேல இவருக்கு எதுவும் பண்ண முடியாதுன்றதுனால, கீழ பார்த்தீங்கன்னா, அன்னதானம், ஆர்கெஸ்ட்ரா எல்லாமே போட்டிருந்தாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். நான் இப்ப காமிக்கிறேன் பாருங்க. இந்த வளைவுல தான் வந்து வேன் வளைஞ்சு வரும். சரி நாங்களும் நின்னு பார்த்தோம். வேன் வரும் வரும்ன்னு சொல்லிட்டு, அப்புறம் வேன் வரலன்னு சொல்லிட்டு, பொறுமையா அப்படியே நாங்களும் இறங்க ஆரம்பிச்சுட்டோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும்னு நெனைக்கிறேன் இறங்குறதுக்கு. ஆனா என்னங்க, இறங்கும்போது எதுவும் ஒண்ணும் தெரியல. இறங்கி கொஞ்ச நேரம் நிக்கும்பொழுது தான் பார்த்தீங்கன்னா, இந்த கால் பாதம்லாம் வந்துட்டு வலிக்க ஆரம்பிச்சுருச்சு.
இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது கரெக்ட்டா சனிக்கிழமை. சந்தை எல்லாமே முடிச்சு ரிட்டர்ன் வரும்போது தாங்க என்னாட்டி வீடியோவே எடுக்க முடிஞ்சுது. அவ்வளோ ஒரு கூட்டங்க இந்த வருஷம். சரியான கூட்டம். உள்ள பூந்து வெளில ஜாமான் வாங்கிட்டு வரவே முடில. பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பழக்கம் வருஷம் வருஷம் போனதுனால, நாங்க பார்த்தீங்கன்னா பேசி அடிச்சு புடிச்சு வாங்கிட்டோம். ஆனா ரேட் ரொம்பவுமே இந்த வருஷம் ஜாஸ்திங்க. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1200 எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் போம்போது 1200 அந்த மாரி இருந்த ஜாமான் ரேட் பார்த்தீங்கன்னா, இந்த தாட்டிலாம் பார்த்தீங்கன்னா 2100, 2200 அந்த கிட்டக்கு ரேட் போயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது செட்டு சாமானா ஃபர்ஸ்ட்டு என்னன்னு சொல்லிர்றேன். அதாவது ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, கடுகு, வெந்தயங்க. இது 5ம் சேர்ந்தா தான் செட்டு சாமான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்துட்டு மிளகு வந்துட்டு அவங்க படியாட்டி தருவாங்க. பாக்கி எல்லா பொருளும் நம்ம படியாட்டி தருவாங்க. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டுக்கு கடுகு 4 படி, ஜீரகம் 4 படி, வெந்தயம் 4 படி, சோம்பு 4 படி போட்டுட்டு, மிளகு மட்டும் அவங்க படியாட்டி 1 படி தருவாங்க. அப்படி அடிச்சு பேசுனோம் அப்படின்னா, நம்ம வீட்லேருந்து கொண்டுட்டு போற படியாட்டி ஆ அடிச்சு பேசுனோம் அப்படின்னா தருவாங்கங்க. கரெக்ட்டா நாங்க பார்த்தீங்கன்னா, நாங்க கொண்டுட்டு போன படியாட்டி பார்த்தீங்கன்னா, அடிச்சு பேசி ரூ. 1950 இந்த வருஷம். கொஞ்சம் அதிகம் தாங்க. அது எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு, மேஜாமா அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொட்டுக்கல்ல, கடலப்பருப்பு, மொச்சக்கொட்டை, பச்சை பயிறு அந்த மாரி நெறைய ஐட்டம் விக்கும் அங்க. அங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே தரமா இருக்குங்க. ஒண்ணு வந்துட்டு எதுவுமே வந்துட்டு தரமா எல்லாமே இருக்காது. அது எல்லாத்தையுமே வாங்கி முடிச்சுட்டு, எண்ணெய் எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு, அப்படியே ரிட்டர்ன் வந்தோங்க. சரியான டயர்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா, வந்தோனமே நான் படுத்துட்டேன். சுத்தமா என்னாட்டி முடியல. வீட்டுக்கு வந்ததுமே படுத்து முடிச்சுட்டு ஒரு 4:00 மேல எழுஞ்சு அப்படியே பாருங்க எப்படி கஜ கஜன்னு கெடக்கு. எல்லா ரூம்லயுமே. இது இப்ப தான் வாங்கிட்டு வந்து ஜாமான் போட்டேன். எல்லா ரூமுமே அவ்வளோ ஒரு கஜ கஜன்னு கெடந்துச்சு. சரி சாப்பிட்டுட்டு 4 மணிக்கு தாங்க சாப்பிட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா, வாங்க அன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எங்க அம்மா பார்த்தீங்கன்னா, வந்ததுமே சோறு வடிச்சு, கார குழம்பு வச்சுட்டாங்க. எந்த ஒரு தொட்டுக்கையும் செய்யல. அவங்க போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறமா ஒரே ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டு நானும் என் பாப்பாவுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ கொஞ்சத்த போல இருந்துச்சுங்க. அப்படியே டீ எல்லாமே போட்டு முடிச்சுட்டேன். அப்புறம் வந்ததுமே பார்த்தீங்கன்னா, பால் கறந்து மாட்ட ஃபர்ஸ்ட்டு பத்தி விட்டேங்க. ஏன்னா காலையுமே பால் கறக்கிறதுனால மடி கட்டிட்டு இருந்தது. பால் கட்டி தீனி வச்சோனமே அது மேய போயிடுச்சு. அதுக்கப்புறம் கன்னுக்குட்டி மட்டும் கட்டி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வேலை எல்லாமே முடிச்சுட்டு, டீ குடிக்கலான்ட்டுங்க. இந்த ரஸ்க் வந்து அங்க தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அப்படியே ரஸ்க் சாப்பிட்டு முடிச்சுட்டு, இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேங்க. வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. டாட்டா.